ஹாய் மக்களே, லட்டு லக்ஷுலா டுடே ஸ்டோரி பாத்திரலாமா? ஒரு பெரிய அழகான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் மான் வேகமாக ஓடும், யானை பலம் மிகுந்தது, குரங்கு புத்திசாலி, ஆமை மெதுவாக ஆனால் சிந்தித்து நடப்பது, கிளி எல்லா செய்தியும் தெரிந்தது. அனைவரும் நண்பர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் என்னால்தான் எல்லாம் நடக்குது என்று தனித்தனியாக பெருமை பேச ஆரம்பித்தார்கள். அந்த நொடியில்தான் பிரச்சனை ஆரம்பமானது. ஒரு நாள் திடீரென கனமழை பெய்ய ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. காட்டின் நடுவில் ஓடும் ஆறு கரை மீறி ஓடத் தொடங்கியது. விலங்குகளெல்லாம் பயந்து போனார்கள். அப்போது மான் சொன்னது, நான் வேகமாக ஓடி தப்பிச்சிடுவேன், ஆனால் தண்ணீர் அதிகமாக இருப்பதால் ஓட முடியவில்லை. யானை சொன்னது, என்னோட பலம் போதும், ஆனால் தண்ணீர் ஓட்டம் அதைவிட பலமாக இருக்கிறது. குரங்கு மரத்தில் ஏற முயன்றது, ஆனால் மரமும் குலுங்கியது. ஆமை மெதுவாக யோசித்தது, இதுக்கு தனியா யாராலையும் முடியாது. அப்போ கிளி மேலிருந்து பார்த்து சொன்னது, நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும். ஆமை சொன்னது, ஒன்றுபட்டால்தான் பாதுகாப்பு. அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். ஒன்றுபட்டு செயல்பாடு. யானை தன் உடலை வைத்து தண்ணீருக்கு தடுப்பு அமைத்தது. குரங்கு கொடியும் கிளைகளையும் சேர்த்து பிடித்தது. மான் மற்ற விலங்குகளை வழிநடத்தி பாதுகாப்பான உயரமான இடத்திற்கு அழைத்து சென்றது. கிளி எல்லா விலங்குகளுக்கும் வழிகாட்டியது. ஆமை மெதுவாக இருந்த விலங்குகளை ஊக்கப்படுத்தியது. சிறிது நேரத்தில் மழை நின்றது. சூரியன் உதித்தது. ஆறு மீண்டும் அமைதியானது. அனைத்து விலங்குகளும் பாதுகாப்பாக இருந்தன. அப்போ மான் சொன்னது, நான் தனியா இருந்தா தப்பிக்க முடியாது. யானை சொன்னது, பலத்துக்கு கூட ஒற்றுமை தேவை. குரங்கு சொன்னது, புத்தியோடு சேர்ந்து நட்பு இருந்தா வெற்றி நிச்சயம். இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒன்றுபட்டால் பலம், தனித்தனி திறமைகள் ஒற்றுமையுடன் சேர்ந்த